ஊறுகாவை எல்லாம் பார்க்குறாங்களா சொன்னாது நான் சொன்னேன். திக் கிரேவி செய்கிறதுக்காக பச்சை மிளகாய் சின்ன உரலில் இடிக்கப்படுது. முதல்ல கறி கொட்டிடலாம். வானலில் எல்லாம் சூடி அரிசி. இப்போ பாருங்கள் கறி போட்டாச்சு. கறி யாருக்குண்ணா வெட்டாதே அப்படியே குத்தாங்க. 2 கிலோ தானே அது வாங்கியாச்சு. சால்ட்டு போதுமான அளவு தூள் உப்பு சேர்க்கலாம். பாபு தான் நல்லா தெரியல. மற்ற கறிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும். இதுக்கு எண்ணெய் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான அளவு தண்ணி ஊற்றப்படுது. நம்ம இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இது விறகா முள் விறகு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம். சின்ன உரலில் இடித்த பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்தது பூண்டு விழுதாக்கினா பூண்டு இது சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மறுபடியும் இதோட குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது இதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கிளறி விடணும். இதோட பச்சை கருவேப்பிலை இதோட தனி மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கலாம். கறி மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. தண்ணி இப்போ இதோட மட்டன் மசாலா சேர்க்கப்படுது. மட்டன் மசாலா நல்லா கலக்கிற மாதிரி கிளறி விடணும். தட்டுக்குண்ணா நம்ம இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கறியை நல்லா கிளறி விடணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகிறோம் கறியை. இறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.